பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த ரமலான் நோன்புல கலந்துக்கிறத பத்தி ஒரு வீடியோ காணொலி போட்டிருந்தேன். அது சில பேரோட மனசை காயப்படுத்திருக்கலாம். ஆனா அதை நம்ம தெளிவா பேசணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு பேசினேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப காலமா இங்க ஆட்சி ஆண்ட இந்த திமுக இருக்குல்ல, அவங்க வந்து தொடர்ந்து இதே மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாலும் சிறுபான்மையினர் மக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் மட்டும் அதிகமா கொடுப்பாங்க. பெரும்பான்மையினர்களோட மக்களை எக்கெடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க எப்படினாலும் மானங்கிட்ட போய் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மெதப்புல சிறுபான்மையினர் மக்களுக்கான எல்லா முக்கியத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே வழியில விஜயவரும் பயணிச்சிடக்கூடாது, ஆரம்பத்திலே அதை வந்து அவர் சரி பண்ணிக்கணும் அப்படிங்காண்டி தான் நான் அந்த காணொலியில பேசியிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய கட்சி சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடினாரு, ரமலான் நோன்புலா இதுக்கு முன்னாடி கொண்டாடினார், இப்பவும் கொண்டாடினார். ஆனா இடைப்பட்டல வந்த தீபாவளி பொங்கலை மட்டும் அவர் கட்சி சார்பாக கொண்டாடல. அது தீபாவளி விட்டுருங்க, அது கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. பொங்கலை அவர் கண்டிப்பா கொண்டாடுவார், நம்ம எதிர்பார்க்க பொங்கலையும் கொண்டாடல. இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை சொல்றீங்க, அதை அவர் கொண்டாடிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் கூட அவர் கொண்டாடல, இப்பவும் சிபிஐ விசாரணை போயிட்டு வர்றாரு. சரியா? அது வந்து முக்கியத்துவமா பெரும்பான்மையர் மக்களா இருக்கக்கூடிய இந்து மக்கள் மனசை காயப்படுத்துங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பக்கத்துல உள்ள யாருமே அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால நாம அதை வெளிப்படுத்துவோம். கண்டிப்பா அதை ஆணித்தரமா நம்ம உரைக்கணும், அதை வந்து பேசணுங்கிறத நான் பேசியிருந்தேன். சரி, ஓகே.